நான் கோடிங்க்கு ப்ராப்ளம் சால்விங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற லாங்குவேஜ் C++ மட்டும் தான். அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட லாங்குவேஜும் C++ தான். அண்ட் நான் எல்லா இன்டர்வியூஸ்மே யூஸ் பண்ற லாங்குவேஜும் C++ தான். லாஸ்ட் 4 இன்டர்வியூ கிராக் பண்ண எல்லா இன்டர்வியூஸ்மே வந்து நான் யூஸ் பண்ணது வந்து C++ மட்டும் தான். ஸோ அப்படிப்பட்ட C++ நீங்க எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் ரோட் மேப் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ அண்ட் திஸ் இஸ் மினாண்டி, யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாக்டான ரோட் மேப்க்கு முன்னாடி ஆக்சுவலி வந்து இந்த C++ல 4 விஷயம் வந்து நீங்கள் கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் ஆப்வியஸ் லாங்குவேஜே வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும்போது. அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ராப்ளம் சால்விங் யூசிங் C++ வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து மாஸ்டரிங் DSA யூசிங் C++ பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து இட்ஸ் மேக்கிங் ப்ராஜெக்ட்ஸ் யூசிங் C++. இந்த 4 ஸ்டேஜஸை நீங்கள் எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் நான் வந்து இந்த 4 ஸ்டேஜஸ்மே வந்து கடந்து வந்தேன். அண்ட் இந்த 4 ஸ்டேஜஸில் நான் யூஸ் பண்ண பல விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இட்ஸ் லேர்னிங் த லாங்குவேஜ். ஸோ கத்துக்கிட்டப்போ வந்து இனிஷியலா வந்து ரொம்ப புதுசா இருந்தது இந்த லாங்குவேஜ் எனக்கு கத்துக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து ஆன்லைன்ல ஃப்ரீ ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் வந்து படிச்சேன். ஐ ஹவ் நெவர் வெண்ட் ஃபார் எனி ஆஃப் த பெய்ட் கோர்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க வந்து இந்த லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னா அண்ட் இந்த வீடியோ வந்து திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ அட் ஆல். இன்னைக்கு யூஸ் பண்ற எல்லா ரிசோர்ஸுமே பர்சனலி எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற ரிசோர்சஸ் தான் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் வந்து இந்த ஸ்கேலாரோட C++ கோர்ஸ் லேர்ன் த எசென்ஷியல்ஸ் அப்படின்னு அண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ கோர்சஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸ். அண்ட் இந்த கோர்ஸ்ல வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா பக்காவான டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. நானே பர்சனலாக செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து வீடியோ டுட்டோரியல்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிசோர்ஸ். 9 hours வந்து லெக்சர் வீடியோஸ் இருக்குது. அண்ட் நடுவில் வந்து உங்களுக்கு சேலஞ்சஸும் இருக்குது. ஸோ பேசிக்கலி எப்பவுமே நீங்கள் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் படிக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் புரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேலஞ்சஸும் இவங்களே கொடுத்துருக்காங்க. பட் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி இந்த இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் அப்படின்னு இருக்கு. அண்ட் கெட்டிங் ஸ்டார்டட் வித் C++ அண்ட் என்விரான்மெண்ட் செட்டப். மேஜரா வந்து ஒரு லாங்குவேஜ்ல ஃபண்டமெண்டலா நீங்க கத்துக்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ், செகண்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து லூப்ஸ், அப்புறமா வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதே ஆர்டர் தான் வந்து இவங்களும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எங்க சேலஞ்ச் 8 வந்துட்டீங்க அப்படின்னா டேக் அ பாஸ். ஸோ வை டேக் அ பாஸ் அப்படின்னா இந்த சேலஞ்ச் 8 வரைக்கும் வந்து முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த பேசிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டெப் 2க்கு வந்து போகலாம். அதாவது ப்ராப்ளம் சால்விங். ஏன்னா ஒரு லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்கிட்டா வந்து உங்களால் எந்த ஐடி கம்பெனிலையும் என்டர் ஆக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங் போகணும். ஸோ வந்து நீங்கள் இந்த Geeks for Geeksல ப்ராக்டிஸ் ஃபார் கிராக்கிங் கோடிங் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜ்ல வந்து இவங்க எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 8 சேலஞ்ச் இங்க கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்க வந்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நீங்க இது எல்லாமே எல்லாம் பண்ண தேவையில்ல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பிரிண்ட் த பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் அ நம்பர் அண்ட் ரிவர்ஸ் டிஜிட்ஸ், பிரிண்ட் கேத் டிஜிட், இந்த மாதிரி வந்து ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு 5 ப்ராப்ளம் வந்து இல்ல ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் லாஜிக் யோசிக்கிறது. பட் ஒரு வீடியோ போய் பாருங்க. இப்போ லெட்ஸ் சே இந்த டாபிக் எடுத்துக்கோங்க. இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின் ரிவர்ஸ் டிஜிட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ உங்களால ஃபர்ஸ்ட் யோசிக்க முடியல அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் ட்ரிக்ஸ் நீங்க யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க போய் வீடியோ பாருங்க யூடியூப்ல மோஸ்டா வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு ஆல்ரெடி. ஸோ இதை நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்றாங்கன்றது உங்களுக்கு புரியும். அப்புறமா நீங்க வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க பார்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. பட் செகண்ட் டைம் வந்து அதே வந்து நீங்களே சால்வ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போ வந்து யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் இன் டு ப்ராப்ளம் சால்விங். இப்படிதான் நான் சால்வ் பண்ணேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் படிக்கிறப்போ சேம் எக்ஸாக்ட் இதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து யூஸ் பண்ணேன். காலேஜ்ல வந்து எங்க லெக்சரர் எடுக்கிற அந்த லெக்சர் மூலியமா வந்து எனக்கு அந்த கான்செப்ட் புரியும். அப்புறமா வீட்டுக்கு வந்து Geeks for Geeksல இதே மாதிரி வந்து ஒரு டாபிக்ல ஒரு குட்டி ப்ராப்ளமா எடுத்து வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படிதான் யூ டூ கெட் ஸ்டார்டட் வித் ப்ராப்ளம் சால்விங். சரி, இப்போ வந்து மேத்தமேட்டிக்கல் டாபிக்ஸ்ல ஒரு லெட்ஸ் சே ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் இந்த பசில்ஸ்ல எல்லாம் கூட வந்து யூ கேன் கெட் ஸ்டார்டட் வித். பட் இந்த 2 டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா அகெயின் கோ பேக் டு த சேம் கோர்ஸ். வந்து நீங்க பேக் வந்துட்டீங்க அப்படின்னா பாயிண்டர்ஸ், அரேஸ் அண்ட் சார்ட்டிங் பேசிக்ஸ் அண்ட் கேரக்டர் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ், பாயிண்டர் அரேஸ். ஸோ பேசிக்லி மீதி இருக்க எல்லா டாபிக்ஸுமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த அரேஸ் அப்படிங்கிறது சூப்பர் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஏன்னா வந்து
இதுக்கப்புறமா நீங்கள் போய் படிக்க போகிற எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்குமே அரேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த அரேஸ் நீங்கள் கற்றுக்கிட்ட உடனே வந்து திருப்பி வந்து இங்கே ப்ராக்டிஸ்க்கு போனீங்க அப்படின்னா இந்த அரேல பேசிக் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த அரே ஆப்ரேஷன்ஸ், அப்புறமா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இன் அரே, சம் ஆஃப் அரே எலிமெண்ட்ஸ், ரிவர்ஸ் இன் அரே, ரொட்டேட் அன் அரே, இந்த மாதிரி வந்து ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அரே, இதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த லூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ளஸ் இந்த அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி வந்து இதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யூ ஆர் ரெடி டு கெட் ஸ்டார்டட் வித் டிஎஸ்ஏ. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து C++ வந்து நீங்கள் அந்த லாங்குவேஜில் ஃபெமிலியராக இருப்பீங்க. அட் த சேம் டைம் வந்து ப்ராப்ளம் சால்விங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தி கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா டிஎஸ்ஏ வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த டிஎஸ்ஏ டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அரே தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சர்ச்சிங் டெக்னிக்ஸ், லீனியர் சர்ச், பைனரி சர்ச், அதுக்கப்புறமா வந்து சார்ட்டிங் டெக்னிக்ஸ் வந்து கற்றுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா லிங்க் லிஸ்ட். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸில் வந்து பாயிண்டர்ஸ் கற்றுக்கிட்டதுலேருந்து இந்த லிங்க் லிஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். லிங்க் லிஸ்ட் முடிச்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டியது ரிகர்ஷனோட பேசிக்ஸ் வந்து கற்றுக்கணும். அண்ட் இது எல்லாத்துக்குமே, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்குமே டேக் யூ ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனல். அந்த சேனலில் கிரியேட்டர் வந்து பேசிக்லி ஹீஸ் ஒர்க்கிங் அட் கூகுள். ஸோ பேசிக்லி ரொம்ப குவாலிட்டியான ஒரு கான்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து யூ கேன் கெட் ஸ்டார்டட் வித் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிகர்ஷன் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா ட்ரீஸ், கிராஃப்ஸ், பேக் ட்ராக்கிங், டிபி, இந்த மாதிரி வந்து லைனாக வந்து அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் போயிடலாம். பட் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லெட்ஸே நீங்கள் வந்து ரிகர்ஷன் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு, அண்ட் ரிகர்ஷனில் ட்ரீ முடிச்சுட்டு பேக் ட்ராக்கிங் போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு கெட் ஸ்டார்டட் வித் ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணும் உங்களோட ரெஸ்யூமில். ஸோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா C++ வச்சு மட்டுமே கூட வந்து நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து C++ வச்சு தான் பண்ணேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த த கோடிங் ட்ரெயின் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்டே இருக்குது C++ ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த டுட்டோரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி வந்து அந்த டுட்டோரியல் வீடியோ பாருங்கள், எப்படி பண்ணுறாங்கன்றது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி வந்து உங்களால் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். பட் அதுக்கும் முன்னாடி நீங்கள் வந்து C++ வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து சில கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூஸ்லேயும் வந்து C++ல ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னா இந்த CS in தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இந்த யூடியூப் சேனலோட கிரியேட்டரும் வந்து ஹீஸ் ஒர்க்கிங் அட் கூகுள். ஸோ அதனால் இந்த CS in தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 30 to 40 minutes வீடியோ தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னாலுமே கோட் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அது C++ டுட்டோரியல் வந்து நான் இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் ப்ரஷ் அப் பண்ணுறதுக்கு அதுதான் பார்த்தேன். பட் அது வந்து ஹிந்தியில் இருக்கும். ஸோ எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ நான் வந்து சப்டைட்டில்ஸ் வச்சு தான் வந்து நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் ஓகே அப்படின்னா தட் ஹேஸ் ரியலி குட் கான்டென்ட். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து CS in தமிழ் இஸ் அ குட் ஆப்ஷன். ஸோ இதெல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே யூ ஆர் ரெடி டு கோ அண்ட் ராக் இன் அன் இன்டர்வியூ வித் C++. இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ். இனிஷியலி ஐ காட் ஸ்டார்டட் லேர்னிங் அ லாங்குவேஜ். அண்ட் அந்த லாங்குவேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், ஒரு லூப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வர வரைக்கும் கற்றுக்கிட்டு ப்ராப்ளம் சால்விங்கில் என்ட்ரான அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி டிஎஸ்ஏ கற்றுக்க ஆரம்பிச்சு, டிஎஸ்ஏலேருந்து வந்து ப்ராப்ளம் சால்விங்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி அப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டு ப்ராஜெக்ட்ஸ் கற்றுக்கிட்டு திஸ் இஸ் ஹவ் ஐ வாஸ் ஏபிள் டு கெட் தட் ஆஃபர்ஸ் அண்ட் ஆல். ஸோ இதுதான் வந்து C++க்கு பேசிக்காக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் C++ நான் சொன்ன இந்த ஸ்கேலார் கோர்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகலை, பிகாஸ் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும்ல. ஸோ உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட் பிடிக்கல அப்படின்னா அப்போ வந்து கோட் டேம் அப்படிங்கிற ஒரு சைட்டில் வந்து இது எல்லாமே வந்து டுட்டோரியலாக இருக்குது, அதாவது ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ரியலி குட் ரிசோர்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அது கூட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா educative.ioலையும் வந்து C++ ஃப்ரம் ஸ்க்ராச் அப்படிங்கிற ஒரு அதை வந்து ரிட்டர்ன் ஃபார்மேட் கோர்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் தி ஃப்ரீ ரிசோர்ஸஸ், ரியலி குட் ரிசோர்ஸஸ் which you can check out for C++. Hope this video is useful or interesting video. I'll come and meet you and then it's bye for me. Bye.